ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல எல்லா இல்லத்தரசிகளுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள எஃபெக்டிவான டிப்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இது. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எல்லார் வீடுகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடியாப்ப அச்சு, முறுக்கு அச்சு வந்து வச்சிருப்போம். இது நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்குவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பிழிகிற அந்த முறுக்கு அச்சு இருக்கும். அதை வச்சு பிழியும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த இடியாப்ப மாவுலாம் வந்து பிழிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதால நீங்க இடியாப்பம் பிழிஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமா பிழிஞ்சிடலாம். ஆசைப்பட்டு வாங்குவோம். ஆனா இதை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இதுல ஒரு சின்ன குறைகளும் இருக்கு. அந்த குறைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் முக்கியமா இதுல வந்து பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு இடியாப்பம் செய்து காமிக்கிறேன் இந்த அச்சுல. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து இடியாப்பம் அந்த அச்சை வந்து உள்ள போட்டுருவோம். அதுக்கு அடுத்துதான் மாவை வந்து உள்ள வச்சிருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி திருகிட்டே வருவோம். திருகிட்டு வந்து கரெக்டா வந்து மூடிடுவோம். மூடிட்டு இடியாப்பம் நம்ம பிழிஞ்சிருவோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் பிழிஞ்சு காமிக்கிறேன். இடியாப்பம் பிழிஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாவே சூப்பராகவே வருது பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன். திறந்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கொடுக்குது இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவு வந்துடும். ஃபுல்லாகவே உங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு பிழியும் போது இந்த மாவு கொஞ்சம் இதாக இருக்குன்றனால உங்களுக்கு இறங்கியிருக்கு. இதே முறுக்கு மாவுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே வந்துடும். நம்ம கொடுக்குற மாவில் பாதி மாவு மேலே தான் நிற்கும். ஸோ இது வந்து இதில் ஒரு பெரிய ட்ராபேக். நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம எடுத்துட்டு அடுத்த வாட்டி போட்டுக்கலாம். ஆனால் மறுபடியும் கடைசி இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு வந்து வேஸ்ட்டாக வர மாதிரி ஆகும். இப்போ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஹோட்டல்ல அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்சல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மூடி ஒன்று எடுத்துங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் டப்பா அந்த மாதிரிலாம் பாக்ஸோட மூடி வருது இல்லையா, அந்த மாதிரி, அதாவது அந்த மூடி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் இப்படி லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இதை கீழே வச்சிருங்க. இப்போ இந்த முறுக்கச்சினுடைய மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி கவுத்தி போட்ட மாதிரி வச்சுட்டு ஒரு பென்சில் இல்லைன்னா பென் எடுத்துட்டு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா அழகாக ரவுண்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிசரை பயன்படுத்தி இந்த ஓரங்களை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா வந்து அதை நம்மளால் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு முறை வந்து அந்த முறுக்கச்சை திருப்பிட்டு, அதாவது மேல் பக்கத்தில் இதை வந்து இப்படி வச்சு பாருங்கள். உள்ளே போதான்னு பாருங்கள். உள்ளே போகலைன்னா மறுபடியும் ஒரு ஓரங்களில் லைட்டாக ஒரு சின்ன இது மாதிரி வெட்டிக்குங்க. அதாவது ரொம்ப தொளதொளன்னு ரொம்ப லூஸாகவும் உள்ளே போயிடக்கூடாது. அதே சமயத்தில் மேலேயும் நிற்கக்கூடாது. நம்ம கையால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், அந்த ஃப்ளெக்சிபிளாக லைட்டாக உள்ளே பெண்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 2-3 கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்துதான் இப்போ உங்களுக்கு நான் இதே மாதிரி நான் உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் அந்த இடியாப்பச்சை வந்து போட்டுட்டேன். அடுத்ததான் மாவு வந்து போட்டுட்டேன். மாவு போட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா இந்த இது, அதை வந்து இது மேலே வந்து வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக உள்ள இப்படி ஒரு அழுத்தி விட்டுங்க. அவ்வளோதான். அழுத்திட்டு அப்புறம் நம்ம எப்பயும் போல் இப்படி வச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா முடி விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சிட வேண்டியதான். இந்த அச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிழியறது ரொம்ப சுலபங்க. அந்த ரெண்டு பக்கமும் இருக்கும் பாருங்க, ரெண்டு பக்கம் காது வச்ச மாதிரி, அதாவது அந்த கைப்பிடி வச்ச மாதிரி, அதில் வந்து பிழியறது நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப சாஃப்டாகவும் வரும். அதே சமயத்தில் இடியாப்பம் வந்து வெந்த பிறகு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான். சூப்பராக வந்துருச்சு பாருங்க இடியாப்பம். அதே சமயத்தில் உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, மாவே ஃபுல்லாக எதுவுமே இல்லை பாருங்க. முன்னாடி இருந்ததில் எப்படி மாவு மேலே இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே இல்லை பாருங்க. இன்னும் ஒன்று உள்ள அந்த தட்டு இருக்கு பாருங்க, அந்த நம்ம அந்த வச்சோம் இல்லையா அந்த பிளாஸ்டிக் பிளேட்டு, அதை வந்து எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, உங்களுக்கு மாவு இதுலேயும் ஒட்டலை, மேலேயும் மாவு இல்லை. இதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஒட்டவே இல்லை பாருங்க. ஃபுல்லாக எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்க. இது நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயத்தால் இந்த அச்சு பயன்படுத்தவே வந்து சில பேர் வந்து தயங்குவாங்க. ஏன்னா எல்லா மாவுமே வந்து மேலே வந்துடுது, இது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இதே மாதிரி நீங்கள் முறுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலாம். ரொம்ப அருமையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.